ஜடாமுனியா, பாண்டிமுனியா, சிவமுனியா, உடலமுனியா, கருத்த முனியா, ஞானமுனியா, வேதமுனியா, தவமுனியா, இடுகாட்டு முனியனே நீ வா வா வா. ஏழேழு ஜென்மமாய் தவம் கொண்டு பஞ்சபூதம் எனும் ஐம்புலங்களை அடக்கி உன் திருவடிவே கதி என்று கிடந்தோமே. நான் படும் வேதனையும் சோதனையும் உமக்கு அறியவில்லையா அப்பா? ஒத்தையடி பாதையிலே காடுமேடு செடியெல்லாம் நடங்கையிலே அடங்காத உருவம் ஒன்று உரிமிக்கிட்டு திமிரிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வா வா வா. சாமிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஆலயமானது தங்கவழியிலே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இது போன்ற ஆலயம் தங்கவழியிலே கிடையாது. இந்த ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று நடைபெற்றது. இப்பொழுது மகா ஹோமமும் அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. நாளை சரியாக காலை 7 மணிக்கு அபிஷேகமும் அலங்காரம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலய துணைத் தலைவர் திரு ஜினா அவர்கள் தலைமையில் உதயராகம் இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும், சரியாக 11:30 மணி அளவில் மகா கும்பம் படைத்தலும், அதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. சிறப்பு ஆராதனையுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். 1000 பேருக்கு நாங்கள் அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து சரியாக 6 மணிக்கு ஸ்ரீ முனீஸ்வரர் தேர் பவனியார் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடும்படி கோவில் கமிட்டி சார்பாக பாண்டிமுனியா, சிவமுனியா, உடலமுனியா, கருத்த முனியா, ஞானமுனியா, வேதமுனியா, தவமுனியா, இடுகாட்டு முனியனே நீ வா வா வா. ஏழேழு ஜென்மமாய் தவம் கொண்டு பஞ்சபூதம் எனும் ஐம்புலங்களை அடக்கி உன் திருவடிவே கதி என்று கிடந்தோமே. நான் படும் வேதனையும் சோதனையும் உமக்கு அறியவில்லையா அப்பா? ஒத்தையடி பாதையிலே காடுமேடு செடியெல்லாம் நடங்கையிலே அடங்காத உருவம் ஒன்று உரிமிக்கிட்டு திமிரிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வா வா வா. அப்பா பஞ்சபூத முனியனே நீயும் ஓடி வா. பஞ்சபூத அஞ்சிரகம் மொத்தத்துல ஒரு உருவம் வானமுட்ட உயர வரும். வந்து நிக்க ஒரு வருகம். பஞ்சபூத அஞ்சிரகம் மொத்தத்துல ஒரு உருவம் வானமுட்ட உயர வரும். வந்து நிக்க ஒரு வருகம். வாசகார முனியா நீ வேட்டையாட வாயா. வாசகார முனியா நீ வேட்டையாட வாயா. வாசமுள்ள தாத்தா பட நடுங்கும் மாத்தா வச்சிருக்க எத மாறுவ தீட்டு வைய பதமா. வாசமுள்ள தாத்தா பட நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எத மாறுவ தீட்டு வைய பதமா. வெச்ச குறி வெச்சதுதா வேட்டையாடும் மன்னவனா. வெச்ச குறி வெச்சதுதான் வேட்டையாடும் மன்னவனா. மதுரகாரர்கள் பறக்கவாரா. கார்மேகம் வழிவகுக்கும் கருவிலியோ பாரம் ஒரு பொந்து தேடி கனி உருட்ட போறா. வெச்ச குறி வெச்சதுதான் வேட்டையாடும் மன்னவனா. மதுரகாரர்கள் பறக்கவாரா. கார்மேகம் வழிவகுக்கும் கருவிலியோ பாரம் ஒரு பொந்து தேடி கனி உருட்ட போறா. அவன் திசை தேடி கனி உருட்ட போறா. பாதம் சடவிரிந்த ரூபம் சிவமலையின் காவலாக அணையாத தீபம். எட்டு திக்கும் எரிமலையில் சுட்டரிக்க ஒரு நாமம் வளமான படையாவும் மதையான கூட்டம். கட்டு சிங்க பாதம் சடவிரிந்த ரூபம் சிவமலையின் காவலாக அணையாத தீபம். எட்டு திக்கும் எரிமலையில் சுட்டரிக்க ஒரு நாமம் வளமான படையாவும் மதையான கூட்டம். புலிவாலும் முன்காடு முத்திர கருப்புக்கு நிகரான சரிபாதி புத்திர. தலைவிரித்து தடையொடுத்த ராஜ்யம் இதுக்கு நிகராக எதுவும் இல்ல பூஜ்யம். புலிவாலும் முன்காடு
சரிபாதி முத்திர தலைவிரித்து தடையொடுத்த ராஜ்யம் இதுக்கு நிகராக எதுவும் இல்ல பூஜ்யம் பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எது மாறுவா தீட்டி வைய பதமா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எது மாறுவா தீட்டி வைய பதமா பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எது மாறுவா தீட்டி வைய பதமா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எது மாறுவா தீட்டி வைய பதமா நொண்டி முனி தண்டி முனி இறங்கி வர்றோம் சொல்லால முச்சி காத்து உன்னால காத்து வீசு நொடியில முச்சி விடும் காத்து தோடு அடங்கி போகும் தன்னால வித்தருவா முன்னால வாழ்முனியும் பின்னால நொண்டி முனி தண்டி முனி இறங்கி வர்றோம் சொல்லால முச்சி காத்து உன்னால காத்து வீசு நொடியில முச்சி விடும் காத்து தோடு அடங்கி போகும் தன்னால சாம்பராணி புகையுண்ணும் முனியனே ஐயா கம்பு தடி காக்குகின்ற சூரனே ஏவல் பிணி சூனியங்கள் விரட்டவே அப்பா கணிக்காமல் தந்திடுவார் வீதியிலே சாம்பராணி புகையுண்ணும் முனியனே ஐயா கம்பு தடி காக்குகின்ற சூரனே ஏவல் பிணி சூனியங்கள் விரட்டவே அப்பா கணிக்காமல் தந்திடுவார் வீதியிலே பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசக்கார முனியா நீ வேட்டையாடவாயா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா வச்சிருக்க எது மாறுவா தீட்டி வைய பதமா பாசமுள்ள தாத்தா படம் நடுங்கும் பார்த்தா பெரியோர்களே, தாய்மார்களே, வட்டாரவாசிகளே, வாலிப நண்பர்களே, மாணவ மணிகளே, 13ஆம் ஆண்டு முனீஸ்வரர் திருக்கோயிலில் சீரும் சிறப்புமாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. காலை சிறப்பான பூஜை முனீஸ்வரருக்கு வரவு ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் நாள் பௌர்ணமி நன்னாளில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு திருக்கோடி ஏற்றி வைத்து சித்திரை திருவிழாவை 3 நாட்கள் 1, 2, 3, 5ஆம் மாதம் 2026 மிக விமர்சையாக கலச பூஜையுடன் மகா ஓமம், அபிஷேகம், புஷ்ப அலங்காரம் மற்றும் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அபிஷேகம், பகல் 11:30 மணிக்கு மகா கும்பம் படையல் சமர்ப்பித்து அதைத் தொடர்ந்து அன்னதானமும் மாலை 4 மணிக்கு தேர்பவனியும் சிறப்புடன் ஆராதனையும் சிறப்புடன் நடைபெற இருக்கின்றபடியால் பக்த கோடிகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் வட்டாரவாசிகளும் வாலிப நண்பர்களும் மாணவ மணிகளும் கலந்து கொண்டு முனீஸ்வரன் எம்பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லுமாறு உங்கள் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும் பொறுப்பினர் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். நாளை சரியாக 6 மணிக்கு பக்தி இன்னிசை கச்சேரி சிறப்பாக நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடியிலும் பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆலய முனீஸ்வர ஆலய நிர்வாகிகள் சார்பாக உறுப்பினர் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். பேர் அன்புமிக்க பக்த சாமிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஆலயமானது தங்கவழியிலே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இது போன்ற ஆலயம் தங்கவழியிலே கிடையாது. இந்த ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா
கொடியேற்றத்துடன் இன்று நடைபெற்றது. இப்பொழுது மகா ஹோமமும் அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. நாளை சரியாக காலை 7 மணிக்கு அபிஷேகமும் அலங்காரம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலய துணைத் தலைவர் திரு தீனா அவர்கள் தலைமையில் உதயராகம் இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் சரியாக 11:30 மணி அளவில் மகா கும்பம் படைத்தலும் அதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. சிறப்பு ஆராதனையுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். 1000 பேருக்கு நாங்கள் அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து பக்தர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து சரியாக 6 மணிக்கு ஸ்ரீ முனீஸ்வரர் தேர் பவனியார் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடும்படி கோவில் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி செய்கின்றோம். அவருக்கு மரியாதை செய்யப்பட்ட ஆலய தலைவர் கமல் சேகர் அவர்கள் மரியாதை செய்கிறார்.